உடனடியா இந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கூகுள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ். என்னன்னு கேட்பீங்க, சொல்றேன். என்ன விஷயம், என்ன பண்ணணும், என்ன பண்ணா வந்து சேஃபா இருக்கும், எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி காட்சி பண்ணுங்க. இப்ப எல்லாருமே மொபைல் போன் வச்சிருந்தா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கு. மொபைல் போன் இல்லைனாலும் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நமக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஜிமெயில் ஐடி இருக்கும். பட் அது ஒன்று இருந்தது. இப்போ 2, 3, 4, 5ன்னு சொல்லி ஒவ்வொரு மொபைல் வாங்கும்போது சில பேர் ஒவ்வொரு மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சில பேர் பிரைமரி கொண்டு டெம்பரரி கொண்டு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜிமெயில் ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அது காலப்போக்கில் யூஸ் பண்ணாமே இருப்பீங்க. பிரைமரியா சில மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் அப்படி இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் கூகுள் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ கூகுள் வந்து அது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ஸ்ல வீடியோஸ் வந்து பாப்பீங்க, போட்டோஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கும், டிரைவ்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ கூகுள் சர்ச் அந்த கூகுள் ஜிமெயில சிங்க் ஆயிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ அது எல்லாத்தையுமே சர்வர்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ சர்வர்ல வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு செலவு மாதிரி தான் வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க, ஆனா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. கூகுள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது புதுசு வந்து கிடையாது, ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிசம்பர் மாசத்துல இருந்து 2 வருஷமா ஒரு ஜிமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் தான் வந்து அதாவது இன்ஆக்டிவா இருக்கும். அதை மட்டும் தான் வந்து அவங்க டெலீட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து கேட்பீங்க, ப்ரோ என்கிட்ட வந்து இருக்கு, இப்போ அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு ஆக்டிவ் எல்லாம் இப்படி பண்றது சொல்லி தெரியல, ஏதாவது சொல்ல முடியுமா, அதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அண்ட் சொல்றேன், அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ நாங்கள் வந்து டெலிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல வந்து பாருங்க, அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி யூடியூப்ல ஏதாவது நீங்க வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணலாம், அல்லது ஒரு மெயில் வந்து ரிசீவ் பண்ண வைக்கலாம். அண்ட் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் சர்ச் இந்த மாதிரி வந்து ஆக்டிவா வச்சுக்கிட்டாலே வந்து போதும். அந்த ஜிமெயில் ஐடி வந்து அவங்க எந்த தொந்தரவும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து கேட்கலாம், என்கிட்ட 1, 2, 3, 4 ஐடியாஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ, இப்போ டெலிட் பண்றதா வந்து எனக்கு வந்து தெரியாது, ஏதாவது நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், அவங்க டெலிட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து அலர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ டெலிட் பண்றதா வந்து அப்போ நீங்க உஷாரா ஆக்டிவேட் பண்றாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல அது வேணாம், அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அவங்க வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுதான் வந்து விஷயம். நீங்க எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் பிரைமரி வச்சுட்டு டெம்பரரி மேபி 2 இமெயில் ஐடி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 நாளா வந்து கிரியேட் பண்ணி வச்சு மேபி அது ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உடனடியா இன்ஆக்டிவா இருக்கிறத ஆக்டிவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து சேஃபா இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், டிசம்பர்ல இருந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்க போறாங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்தும் அந்த மெயில் ஐடி வேணும்னா ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.